செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான அக்கௌண்டன்சி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் மொத்தம் 90 மதிப்பெண்கள். ஓகேங்களா? அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் இருக்கும். அதில் பார்ட் 1ல் ஒரு மதிப்பெண்கள் வினா 20 கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 20மே புக் பேக் கொஷின்ஸ் வந்திருக்கும். 1-2 டிஃபிகல்ட்டாக அவுட் ஆஃப்லேருந்து வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் என்பது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது முடித்ததுக்கப்புறம் பகுதி 2 பார்ட் 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து 6 கொஷினை உங்களுடைய சாய்ஸில் எழுதிக்கலாம். பட் 7வது கொஷின் மட்டும் நீங்கள் கம்பல்சரி கொஷினை அட்டன் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷின் பேப்பரில். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் அடுத்த கட்டமாக பகுதி 3 பார்ட் 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 40க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இதுலேயும் 3 மார்க்லேயும் அதே தான். ஓகேங்களா? 6 கொஷின் நீங்களாக சூஸ் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் 7வது கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி கொஷினாக அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஓகேங்களா? பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் மொத்த கொஷின் எழுதணும். அதாவது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் எல்லா கொஷினையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கம்பல்சரி கொஷின் சாய்ஸ் இருக்கும். இதில் அது மாதிரி இல்லை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் இதில் எத்தனை கொஷின் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 7 கொஷினில் ஆ அல்லது ஆ, ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினை கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆப்ஷனை போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் இல்லை போடலனாலும் உங்களுக்கு மார்க் வராது. ஸோ அதை கரெக்டாக நீட்டாக பண்ணுங்கள். பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ப்ரெசன்டேஷன், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா மார்க் உங்களுக்கு ஈஸியாகவே வரும், நிறையவே வரும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நான் மேலும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது அப்படியே வராது. இது ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வேணாலும் நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.